உன் தொடைய கடிச்சு உன் ரத்தத்தை உரியாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மதிப்பு தெரியவே தெரியாது. இல்லாத போது தான் அந்த பொருளோட மதிப்பு. மகாராஷ்டிரால ரீட்டா அப்படிங்கிற பொண்ணு நிர்மலா தேவி அப்படிங்கிற தான் அம்மாவை சொத்துக்காக அடிக்கிற இந்த வீடியோ, அடிச்சு சித்திரவதை பண்ற இந்த ஒரு வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. சொத்துக்காக பெத்த தாயவே வந்து உன் தொடைய கடிச்சு உன் ரத்தத்தை உரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அழுகிறத கூட கொஞ்சம் கூட கண்டுக்காம தொடையில கடிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சிருவேன்னு சொல்லி மிரட்டி வலியால துடிச்சிட்டு இருக்க அந்த அம்மாவை அப்பவும் விடாம முடியை பிடிச்சு இழுத்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க பெத்த பொண்ணே. இந்த ஒரு வீடியோ பார்த்தப்போ வந்து பர்சனலி எனக்கு வந்து கண்ணே கலங்கிருச்சு. உண்மையாகவே இந்த வீடியோ பார்த்துட்டு கடவுள் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை காலத்தை பார்த்து மெதுவாக கொடுத்துட்டு இருந்தார் தண்டனை. ஆனால் இப்போ வந்து அப்பவே வந்து தண்டனை கொடுத்துறாரு. காலையில் நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணிட்டு வந்தோம்னா ஈவினிங் போல் நமக்கான தண்டனை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துட்றாரு. நானே நிறைய இடத்துல வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே வந்து அம்மா இல்லாத வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா இல்லாத வீடு அது வீடே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆன உடனே, ரொம்ப இல்லை கொஞ்சம் செட்டில் ஆன உடனே வந்து கொம்பு வால் முளைச்சிருமோ என்னமோ தெரியல, பெத்த தாயும் தகப்பனையும் இழிவாக பேசுறது, கேவலமாக பேசுறது, ஒரு மாதிரி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வந்து இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளே நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்போம். பெத்த தாயை வந்து அடிக்கிறது, கொன்று போட்டு போகிறது, காசு கொடுன்னு கேட்குறது, தராட்டி அடிக்கிறது, அடித்து கொலை பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் நம்ம நியூஸில் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். நேற்று கூட கேரளாவில் 5 கொலை பண்ணியிருக்கான் ஒரு பையன். முதல்ல வந்து பெத்த தாயை தான் வந்து சுத்திரால அடித்து போட்டு போயிருக்கான். ஏதோ அந்த அம்மாவுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் இருக்கு போல். அந்த அம்மா வந்து உயிர் பொழைச்சிக்கிச்சு. பின்னாடியே வந்து அவங்க அப்பா, அவங்க காதலியோட அப்பா, அம்மா, கூட பிறந்த தம்பி அப்படின்னு எல்லாரையுமே 4 பேரையுமே வந்து அந்த பையன் கொலை பண்ணிட்டான். அவங்க அம்மாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க சீரியஸாக வென்டிலேட்டரில். கேட்குறாங்க இது யாருமா பண்ணதுன்னு. நான் பாத்ரூம்லேருந்து தடுக்கி விழுந்துட்டேன். உயிர் போகிற அந்த நொடியில் கூட அவங்க அம்மா வந்து பெத்த பையனை வந்து காட்டி கொடுக்கல. எல்லா அம்மாவுமே அப்படி தான் இருப்பாங்க. அந்த அம்மா மட்டும் இல்லை, எல்லா அம்மாமாருமே அப்படி தான் இருப்பாங்க. பெற்றவங்க வந்து நம்ம வளர்க்குறாங்க அப்படின்னா அதில் நிறை குறைகள் வந்து இருக்க தான் செய்யும். இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வளர்த்துட்டாங்க. என்கிட்ட கேட்டால் வந்து நிறை குறை இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஒரு சில விஷயத்தில் செய்ய விடலை, எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு இது வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறை குறைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனாலும் நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து ஆளாக்கி நம்மளை விட்டுருக்காங்கல்ல, அந்த பேரண்ட்ஸை வந்து நம்ம கையில் எடுத்து தாங்க வேண்டாம். 3 நேரம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அம்மாவோட அருமை யாருக்கு தெரியுமா? ஒரு பெத்த தாயோட அருமை அம்மா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியாது. அம்மா இல்லாமல் சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்கள்லாம் ஒரு தனிமரமாக நிற்பாங்க. அதுங்கள்ட்ட போய் உனக்கு அம்மா இல்லைல்லப்பா அப்படின்னு, உனக்கு அம்மா இல்லைல்ல நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு அதுங்கக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். இன்னொன்று, கல்யாணம் ஆகி டெலிவரி ஆக போகிற பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும் அம்மா இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அம்மாவோட அருமை என்னென்னு. டெலிவரி ஆக போது, குழந்தை பிறக்க போது, எனக்கு பெத்த தாய் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும் பெத்த தாயோட அருமை என்ன அப்படின்னு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஜென்ஸ் இருப்பாங்கல்ல, ஜென்ஸ் வந்து பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல், குழந்தைங்க தொல்லை தாங்க முடியாமல், வேலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டால் தெரியும் அம்மா அருமை என்னன்னு. அதான் சொல்றேன், இருக்கும்போது வந்து பெத்த தாய் தகப்பனோட அருமை தெரியவே தெரியாது. இல்லாத போது தான் வந்து அவங்களோட அருமை வந்து தெரியும். இறந்துட்டாங்கன்னா ஒரு வாரம் இறந்துட்டாங்களேன்னு அழுவோம். ஆனால் நம்மளும் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாகவோ தகப்பனாகவோ போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு வீடியோ பார்த்தப்போ நான் வந்து உண்மையாகவே எங்கள் அம்மாவை நினச்சி நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் எங்கள் அம்மாவை நான் திட்டியிருக்கேன். இதே வார்த்தைகள் எல்லாம் என் பையன் என்னை திட்டினா எப்படி இருக்கும், என்னால் அதை ஏற்றுக்கிறவே முடியல. உண்மையாகவே வந்து ரொம்ப வேதனையான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரி, உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இன்னைக்கு நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிக்கணும்.